بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: وَلْتَنْظُرْ نَفْسٌ مَّا قَدَّمَتْ لِغَدٍ. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்பிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹுடைய சத்தியத்தின் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமே வந்தடையும் வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நலுவசம் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் சஃபருடைய மாதத்தின் கடைசி பகுதியிலே இருக்கிறோம். இந்த பகுதிதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோயுடைய காலம், உஹதுடைய சுஹதாக்களை சந்திப்பதற்காக போன எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லிவிட்டு திரும்புவதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான தலைவலியும் காய்ச்சலும் வருகிறது. அது ஆரம்பித்தது சஃபருடைய மாத கடைசி. கடுமையாக வருத்தப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தும் இந்த நோயோடுதான் உண்டானது என்பது எமக்கு சரித்திரத்தில் நாமெல்லாம் அறிந்த விடயம். இன்றைய குத்பாவில் கூட மிக முக்கியமான ஒரு தலைப்பில் பேசலாம் என்று விரும்புகிறேன். அது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் எந்த மார்க்கத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டார்களோ, எந்த மார்க்கத்துக்காக வேண்டி சஹாபாக்களை எல்லாம் பாதுகாத்து மிக பெரும் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்களோ அப்படியான சத்திய தீனுல் இஸ்லாம், அதே போல் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய கலாச்சாரம் சீர்குலைந்து கொண்டு போகக்கூடிய காலம், இவைகளை பற்றி பேசுவதுதான் மிக ஏற்றமாக இருக்கும் என்ற அமைப்பிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பை அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரமும் அதில் ஏற்படக்கூடிய சீர்கேடுகளும் என்ற அமைப்பிலே பார்ப்போம். கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்து இழந்த மிக பெரும் ஒரு இழப்பு எம்பெருமானாரை நாம் இழந்தது. இதை விட இழப்பு வேறொன்றுமே கிடையாது.
இந்த உம்மத்தின் தலை சிறந்தவர்கள் சஹாபாக்கள். இவர்களே ஒரு கட்டம் நிலை குலைகிறார்கள் என்றால் அது பத்ருடைய யுத்தத்தின் போதல்ல, உஹதுடைய யுத்தத்தின் போதல்ல, கந்தக்குடைய யுத்தத்தின் போதல்ல, வேறு வேறு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது அந்த நேரம் அல்ல. சஹாபாக்களுடைய நிலைமைகள் கூட ஒரு வித்தியாசம் காட்டுவதற்கு, அதாவது ஆட்டம் காட்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் அது எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாள். அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தாகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூக்கி வைத்தார்கள் நபி அவர்களை. தூக்கி அப்படியே வைத்து விட்டு வெளியிலே வந்து சொன்னார்கள், மாத்த ரசூலுல்லாஹ். தைரியமான சஹாபாக்கள் யார்? அலி ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தைரியமானவர்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி அதிகமாக பாடுபட்டவர்கள். ஷைத்தானே புறமுதுகு காட்டி ஓடி விடுவான் ஒருவரை கண்டண்டால் யார் அவர்கள்? உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் கூட அன்று நிலை குலைகிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய இழப்பை பொறுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்துடைய செய்தியை தாங்க முடியாது. வெளியிலே வந்து சொல்லுகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். அந்த நேரத்திலே தடுமாற்றம், அழுதார்கள் சஹாபாக்கள். பிரிவை நினைத்து அழுகிறார்கள். வஃபாத்துக்கு முன்னாலும் அழுதார்கள். வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி கேட்டதன் பின்னாலும் தேம்பி அழுகிறார்கள். அந்த நேரம் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் மிக பெரும் ஒரு பலசாலி, இந்த உம்மத்தின் பலசாலி, இந்த உம்மத்தில் முதலாவதாக வேண்டி இஸ்லாத்தை ஏற்ற வாலிபர் அலி ரலியல்லாஹு அவர்கள் நிற்க முடியவில்லை. இந்த செய்தியை கேள்விப்பட்டதோடு உடம்பு பலகீனமாகிறது, அப்படியே உட்கார்ந்து விடுகிறார்கள். அடுத்த பக்கம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நின்று கொண்டிருந்தவர்களாக ஒரு சிறு குழந்தை போல கையை பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? அடுத்த கட்டம் என்ன நகர்வு என்று விளங்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்த பக்கமாக வாளை தூக்கி கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவரை நான் வெட்டி விடுவேன் என்றார்கள். கண்ணியமானவர்களே, ஏன் இது? இந்த உம்மத்தின் தலை சிறந்தவர்களால் கூட பொறுக்க முடியாத ஒரு இழப்பு என்றால் எம் பெருமானாரை இழந்ததுதான். எப்படி சஹாபாக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பினார்களோ அதுபோல் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தையும் விரும்பினார்கள், அவருடைய கலாச்சாரத்தையும் விரும்பினார்கள். எந்த கட்டம் வந்தாலும் சரி, குடும்பத்தை இழந்தாலும், சொத்தை இழந்தாலும், தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்தாலும், தன்னுடைய சுய சந்தோஷத்தை இழந்தாலும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையோ அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்தையோ விடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஒன்றென்றால், குர்ஆனுக்கு ஒன்றென்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒன்றென்றால் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தார்கள். ஏன்? அவ்வளவு நேசித்தார்கள் இந்த இஸ்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய பின்தோன்றல்கள் தான் நாம். இது நாம் வாழக்கூடிய காலம். இஸ்லாம் என்பது பேரளவிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தது என்று அறியாதவர்களும் யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையிலே பொடுபோக்கி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களிலே பொடுபோக்கி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் கலாச்சாரங்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கடைசியாக சொன்ன உபதேசம், வசியத்தை இந்த உம்மத்தினர்கள் மறந்து விட்டார்கள். அதுதான் 1,40,000 தோழர்களையும் வைத்து ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசியாக தரக்து ஃபீக்கும் அம்ரைன், 2 விடயங்களை நான் விட்டு செல்கிறேன். 2 விடயங்கள். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் வழி தவற மாட்டீர்கள்.
இரண்டு விடயம். இந்த இரண்டும் தேவை. எதுவரைக்கும்? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எம்முடைய உயிரை எம் உடலை விட்டு பிரிக்கும் வரைக்கும் இந்த இரண்டும் எம்மிடத்தில் இருக்கவே வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வும் சொல்லுகிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம் அல்லாமல் மட்டும் நீ மரணித்து விடாதே. உன் மரணம் சம்பவிக்க வேண்டும் நீ இஸ்லாமியனாக இருக்கும் போது, நீ முஸ்லிமாக இருக்கும் போது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு விடயத்தை விட்டு செல்லுகிறேன். உம்மத்தினர்கள் இந்த இரண்டை மறந்து விட்டார்கள். பல சந்தர்ப்பங்கள் மறந்து விடுகிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது என்ன தெரியுமா? கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலிஹி. ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், பற்றி பிடித்தால் வழி தவற மாட்டீர்கள். இரண்டாவது என்னுடைய வழிமுறைகள், கலாச்சாரங்கள், சுன்னத்துகள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரண்டும் தான் சகோதரர்களே எம்மை நேர்வழியில் கொண்டு போகக்கூடியது. இந்த இரண்டை யார் எந்த சந்தர்ப்பம் விடுவார்களோ வழி தவறி விடுவார்கள். இந்த சமூகம் நேர்வழி எது, வழிகேடு எது என்பதையே மறந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்தார்கள் தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம். இது மக்களால் உறுதிப்படுத்தப்பட்டதல்ல, அல்லாஹ்வால் உறுதிப்படுத்தப்பட்டது. எது? அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம். இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியே, நேரான வழி காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தான். உங்களிடத்திலே நேர்வழி உண்டு, உங்களிடத்திலே நேர்வழி உண்டு. அல்லாஹ் சர்டிஃபை பண்ணிருக்கிறார். அப்படியானவர்கள் எம்பெருமானார் மட்டும் தான் சகோதரர்களே, வேறு யாருக்கும் இந்த வார்த்தை அல்லாஹ் பாவிக்கவில்லை. அப்படியான உத்தம தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு எவைகள் எல்லாம் நேர்வழி என்று காட்டினார்களோ அந்த நேர்வழிகள் எம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றனவா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம். அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்குள் தான் நான் இருக்கிறேனா? அவர்கள் கொண்டு வந்த தொழுகையை என் வாழ்க்கையில் சீராக்கி வைத்திருக்கிறேனா? என்னுடைய ஒவ்வொரு தொழுகையுடைய தரமும் என்ன? எனக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு அருளிய எம்பெருமானாரை கொண்டு அருளிய குர்ஆனுக்கும் உள்ள அதாவது தொடர்புகள் எப்படி, உறவு எப்படி என்றாவது இவைகளை சிந்தித்திருக்கிறோமா? இவைகளை கைவிட்டதுதான் இந்த உம்மத்து வழி தவறுவதற்கு காரணம். பலர்கள் வழி தெரிந்தும் கண்மூடித்தனமாக வழிகேட்டில் போய்கொண்டிருக்கிறார்கள். ஏனது? இந்த உலகமும் உலகத்தினுடைய அலங்காரமும் மட்டும் தான் இவர்களுக்கு கண்களுக்கு விளங்குகின்றதே தவிர மறுமையின் சொர்க்கம் விளங்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்துடைய மகிமை விளங்கவில்லை. குர்ஆனுடைய பெருமதி விளங்கவில்லை. ஒரு சுஜூதுடைய பெருமதி விளங்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு சுஜூத் நூற்றுக்கணக்கான வருடம் வாழ்ந்திருப்பார், பாவத்தோடு வாழ்ந்திருப்பார். ஒரே ஒரு சுஜூதை செய்கிறார். அந்த சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே அழுகிறார். கடைசி காலம் இது. அழுகிறார், மன்றாடுகிறார். ரப்பே, நான் இவ்வளவு காலம் உனக்கு அநியாயம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், நீ வெறுப்பவைகளை செய்து விட்டேன் யா அல்லாஹ், இந்த சுஜூதை கொண்டு நீ என்னை மன்னித்து விடு என்று சுஜூதிலே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறான் என்றால் அந்த அடியானுடைய நூற்றுக்கணக்கான வருடத்திலே பாவத்தையும் மன்னித்து விடுவார். ஒரு சுஜூத், முஃமினுடைய ஒரு சுஜூத் எவ்வளவு பெருமதி தெரியுமா? எனக்கு தெரியும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மிஹராபுன் நபியிலே, நபி அவருடைய மிஹராபிலே வைத்துத்தான் கொலை செய்யப்படுகிறார்கள். அபு லுஅ்லு என்பவன் குத்துகிறான். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் மயங்கி கீழே விழுந்தவர்கள், மரணப்படுக்கையில் இருப்பவர்கள், மயக்கம் கொஞ்சம் தெளிகிறது. உடனே கேட்டார்கள், யார்
என்னை வெட்டியவன் யார்? ஏன் பழி வாங்குவதற்கா? இல்லை சகோதரர்களே, பழி வாங்குவதற்கல்ல, அவன் யார் என்று பார்க்க வேண்டும். அவன் செய்தது மிக பெரும் அநியாயம். என்னை குத்தி விட்டான், கொலை செய்து விட்டான். அவன் யார் என்று பார்க்க வேண்டும். அவனுடைய முயற்சியே கொலை முயற்சி. யார் என்று பார்க்க வேண்டும். அந்த நேரம் சொன்னார்கள் சஹாபாக்கள், அபு லுஅலுஅன் உங்களை குத்தினான் உமர் அவர்களே, கலீஃபாவே என்று சொன்னதோடு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏன் இந்த புகழ்ச்சி தெரியுமா? ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள் தெரியுமா? சொன்னார்கள் உமர் அவர்கள், ஒரு சுஜூதை கொண்டாவது நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வாதாட்டம் புரிய முடியாத ஒருவனை என்னை கொல்லுவதற்கு காரணமாக ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றார்கள். இதை வைத்து என்ன விளங்குகிறோம் சகோதரர்களே? ஒரு சுஜூதை கொண்டு ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்திலே போராட முடியும். ரப்பே, உனக்காக வேண்டி நான் ஒரு சுஜூது செய்திருக்கிறேன், உனக்காக வேண்டி ஒரு சுஜூது செய்திருக்கிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அவனிடத்தில் சொர்க்கத்தை வாங்க முடியும். சகோதரர்களே, அவ்வளவு பெருமதி தான் நாம் செய்யக்கூடிய சுஜூதி. ஒரு சுஜூதே இவ்வளவு பெருமதி என்றால் ஏன் இந்த உம்மத்தினர்கள் தொழுகையுடைய மகிமையை மறந்தார்கள்? ஏன் ஃபாத்திஹாவுடைய மகிமையை மறந்தார்கள்? ஏன் குர்ஆனுடைய மகிமையை மறந்தார்கள்? ஏன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்களுடைய மகிமையை மறந்தார்கள்? கரைந்து போய் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன பதா கரீபா, இந்த மார்க்கம் ஒரு பரதேசியான நிலைமையில் தான் தோன்றியது. வஸயஊது கமா பதா, எப்படி பரதேசியான நிலைமையில் தோன்றியதோ அது போல ஒரு நாள் மாறிவிடும். ஃபதூபா லில் குரபா, அப்படியான பரதேசிகளுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். அவர்கள் யார் தெரியுமா? யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸ் மின் பஅதி மின் சுன்னதி, எனக்கு பின்னால், என் மறைவுக்கு பின்னால் என்னுடைய கலாச்சாரங்கள் சீர்குலைக்கப்படக்கூடிய நேரம் என்னுடைய கலாச்சாரங்களை சீராக்குகிறார்களே, அப்படியானவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களுடைய உள்ளத்தை பாதுகாத்தார்கள் தெரியுமா? இன்று எத்தனையோ அநியாயங்கள், கலாச்சார சீர்கேடுகள் நடக்கும் போது கண்மூடித்தனமாக நாம் போய்விடுகிறோமே, அதை தாண்டி போய்விடுகிறோமே. செய்யறதை செஞ்சிட்டு போகட்டும். ஒரு தந்தை, ஒரு தாய் தன் பிள்ளை தவறு செய்கிறது, சுன்னத்துக்கு மாற்றம் செய்கிறது, கலாச்சார சீர்கேட்டையும் மானக்கேட்டையும் செய்கிறது, கண்டுவிட்டும் தாண்டி போகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனுடைய யுத்தத்திலே திரும்பி வருகிறார்கள். வரக்கூடிய நேரம் ராத் அன்வாத் என்று சொல்லுவார்கள், அதாவது பெரும் பெரும் முட்கள் நிறைந்த மரம். சஹாபாக்களுக்கு களைப்பாக இருக்கிறது. அந்த பெரும் முட்களுடைய அந்த மரத்துடைய முள்ளிலே தன்னுடைய வாளுகளை கொழுகிவிட்டு அப்படியே ஓய்வெடுக்க ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களுக்கு இந்த மரம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ராத் அன்வாத் என்ற மரம் யாருடைய மரம் தெரியுமா? யகூதிகளுடைய மரம். அது யகூதிகளுடைய மரம். அந்த நேரம் சஹாபாக்களுக்கு அந்த மரம் ஆச்சரியமாக இருந்தது. சொன்னார்கள் சஹாபாக்கள் நபி அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், இஜ்அல் லனா ذات அன்வாத் கமா லஹும் ذات அன்வாத், எப்படி அந்த யகூதிகளுக்கு ذات அன்வாத் என்ற மரம் இருக்கிறதோ இது போல எமக்கு இப்படியான ஒரு மரத்தை நீங்கள் தரமாட்டீர்களா என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, அவர்களுக்கு எப்படி ஒரு இறைவன் இருக்கிறானோ அதுபோல எமக்கும் ஒரு இறைவனை தாருங்கள் என்று கேட்பது போல இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அது யகூதிகளுடைய, எமக்கு வேண்டாம். அவ்வளவு கட்டிக்காத்த கலாச்சாரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம்.
ஒரு மரத்துடைய விடயத்திலே இப்படி பார்த்தார்கள் என்றால், உச்சம் தலை முதல் கால் வரை எம்முடைய கலாச்சாரம் என்ன, குடும்ப வாழ்க்கையுடைய கலாச்சாரம் என்ன, சமூக வாழ்க்கையுடைய கலாச்சாரம் என்ன, எம்முடைய கொடுக்கல் வாங்கலுடைய கலாச்சாரம் என்ன, எம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் கலாச்சாரத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்துக்குள் தான் இது இருக்கிறதா? ஏன் சீரழித்துக் கொண்டிருக்கிற? சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை அணுவணுவாக எடுத்தார்கள், அணுவணுவாக எடுத்தார்கள். அது மறுமையின் ஈடற்றத்துக்கு காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு கடைசியாக சொல்லிக் கொடுத்த சுன்னத்து என்ன தெரியுமா? இந்த சுன்னத்தினுடைய மகிமை கூட அதிகமானவர்கள் புரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கடைசியாக விட்டு சென்ற சுன்னத்தி மிஸ்வாக். மிஸ்வாக். மரண படுக்கையில் இருக்கும் போது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், தன்னுடைய சகோதரருடைய பையிலே ஒரு மிஸ்வாக் இருக்கிறது. நபி அவர்கள் அதை பார்த்ததை இவர்கள் கண்டார்கள். மனைவி உடனே வாங்கினார்கள், தன்னுடைய வாய்க்குள்ளே வைத்து அதை மிருதுவாக்கினார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்களை மிஸ்வாக்கு செய்து விட்டார்கள். யாருடைய மிஸ்வாக் அது? இன்னும் ஒருவருடைய மிஸ்வாக். அவர் பல் துலக்கிய மிஸ்வாக். அடுத்த முஃமினுடைய உமிழ் நஜீஸ் அல்ல, அருவருப்பல்ல, சுன்னத் செய்தி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக காட்டினார் உம்மத்துக்கு. நான் மரணிக்க முன் செய்த மிக பெரும் சுன்னத்தி மிஸ்வாக். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாமெல்லாம் அற்பமாக நினைக்கக்கூடியவைகள் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் பெருமளவிலே அவைகளை மதித்தார்கள். கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய தூதர் எவைகளை கொண்டு வந்தார்களோ உங்களுக்கு அதை எடுத்துக் கொள்ளுங்கள், அதை தட்டி விடாதீர்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எதை வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதை எடுத்து விடாதீர்கள். அது உங்களுக்கு நேர்வழி அல்ல, வழிகேடு. அது அல்லாஹ்வுடைய சோதனை உண்டு. ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி. என்னுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு யார் மாற்றம் செய்கிறார்களோ, கலாச்சாரத்துக்கு யார் மாற்றம் செய்கிறார்களோ எச்சரிக்கையாக இருக்கட்டும். இது யாருடைய எச்சரிக்கை? அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. எப்படி சொல்லுகிறார் அல்லாஹ்? ஃபல்யஹ்தர், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, என்னுடைய தூதருடைய ஏவலுக்கு, சுன்னத்துக்கு, கலாச்சாரங்களுக்கு மாற்றம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். ஒன்று அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு, அல்லது ஃபித்னாக்கள் உண்டு என்பதை அல்லாஹ் எச்சரிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் அழகான வழிகாட்டப்பட்டவர்கள். அந்த வழிகாட்டலில் தான் அல்லாஹ் பொருத்தத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நிரப்பமானவர்கள், எந்த குறையுமே இல்லாதவர்கள். அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை கூட பூர்த்தியாக்கிறார். நாளை மறுமையில் எமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வதற்கு வரக்கூடியவர்கள் ஒரே ஒருவர் எம்பெருமானார் மட்டும்தான். அந்த நேரம் மிக முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அடையாளம் காட்டப்படுவார்கள். இன்னவர் இப்படி வாழ்ந்தவர், உலகத்தில் இஸ்லாமிய பேரில் வாழ்ந்திருக்கலாம், அப்படித்தானே அதிகமானவருடைய வாழ்க்கை இருக்கிறது. இது நவீன உலகம், எப்படியும் வாழலாம். நவீனம் என் வாழ்க்கையில் கட்டாயம் வேண்டும். இதென்ன பழைய பழைய முறை, அதெல்லாம் மாற்றணும். இப்ப எத்தனையோ ஃபேஷன் வந்திருக்குது, எத்தனையோ வழிமுறை வந்திருக்குது, இப்படித்தான் நாங்க போகணும், உலகம் போற போக்கில தான் போகணுமே தவிர இந்த பழைய பழைய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து போடாதீங்க என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்தை ஒதுக்கக்கூடிய சமூகம் எல்லா இடங்களிலுமே இருக்கிறார்கள். அந்த நோய் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். அந்த நோய் வந்துவிடக் கூடாது, அந்த நோய் வந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிக்காட்ட மார்க்கமும் கலாச்சாரமும் அவருடைய கலாச்சாரம்.
நாளை மறுமையிலே மனிதர்கள் அடையாளம் காட்டப்படுவார்கள். ஒரு மனிதன் வருவான், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்தை அவமதித்த மனிதன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உம்மத்துக்காக வேண்டி மன்றாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசுக்கு உட்பட்டவனாக மாட்டான். யார் தெரியுமா? இந்த உலகத்திலே கலாச்சாரத்தை சீர்குலைத்த மனிதன். அல்லாஹ்வுடைய தூதரை கேட்பார்கள், ஏன் இவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள்? நபியே, உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்னென்ன செய்தார்கள், புதுமைகளை கொண்டு வந்தார்கள், கலாச்சார சீர்கேடுகளை உண்டாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது நபியே. இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்தினரே சீர்குலைத்தவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்துக்குள் அசிங்கத்தை புகுத்திவிடக் கூடாது. உங்கள் குடும்பத்துக்கு படித்து கொடுங்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரங்களை, சுன்னத்துகளை படித்துக் கொடுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய குணங்களை படித்துக் கொடுங்கள். இவைகளை விட ஈடேற்றம் வேற என்ன இருக்க முடியும்? அன்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒன்றென்றால் உயிரையும் கொடுத்தார்கள். இன்று எம் கண் முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் நாம் தாண்டியே ஆக வேண்டும் சகோதரர்களே. எத்தனை தடைகள் வந்தாலும் இதிலே கை வைத்து விட்டால் இன்னும் பிரச்சனை வந்துவிடுமே என்று பயந்து காலை பின்னால் வைத்து விடாதீர்கள். நாம் வைப்பது போல் சஹாபாக்கள் அன்று வைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்துடைய நிலை என்ன, சுன்னத்துகளுடைய நிலை என்ன, இந்த மார்க்கத்துடைய நிலை என்ன? முன்னால் வரவில்லையா? யா ரசூலல்லாஹ், உங்கள் படுக்கையில் நான் படுக்கிறேன், நீங்கள் கிளம்பி போங்க யா ரசூலல்லாஹ், ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் என்று என்னை குறைஷியர்கள் கொண்டாலும் பரவாயில்லை என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்து படுக்கவில்லையா? பின்வாங்கினார்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று தன் உயிரை அர்ப்பணித்தவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதருள் ஹயாத்தோடு இருப்பது போல அவருடைய சுன்னாக்களை எமக்கு விட்டு போயிருக்கிறார்கள். இந்த சுன்னாக்களை பாதுகாப்பவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை தன் வாழ்க்கையிலே உண்டாக்கி பாதுகாப்பவர், தன் குடும்பத்திலே பாதுகாப்பவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவருக்கு அடையாளம். மன் அஹ்யா சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி, என்னுடைய சுன்னத்துகளை யார் எடுக்கிறார்களோ வாழ்க்கையில் அவர் என்னை நேசித்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்துக்கு அடையாளம் அவருடைய சுன்னாக்களை எடுப்பது நம்முடைய வாழ்க்கையில். பாருங்கள் சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையில் சுன்னத் இருக்கிறதா அல்லது கலாச்சார சீர்கேடு இருக்கிறதா? மேற்கத்திய உலகத்துடைய முழு நோக்கமும் இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய தொடர்பை அல்லாஹ்வை விட்டு துண்டிக்க வேண்டும் என்பதுதான். அல்லாஹ்வை விட்டு துண்டிக்க வேண்டும். அதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்தால் முடியுமோ அத்தனை முயற்சிகளும் செய்கிறார்கள். வாலிபர்களை வழி தவற வைப்பதற்கு என்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ சரியாக செய்கிறார்கள். வாலிபர்களே, ஈமானை மட்டும் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் சுமக்கவில்லை என்றால் அவருடைய சூழ்ச்சிகளில் இருந்து ஒரு காலம் உங்களால் தப்ப முடியாது. உண்டாக்குங்கள் உள்ளங்களிலே ஈமானிய வாலிபர்களாக நீங்கள் உருவாகுங்கள். உங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஒரு காலம் ஈமானிய வாலிபர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை யாரால் அசைக்க முடியுமாக இருந்தது? இஸ்மாயிலை வெற்றி கொண்டவர்கள் யார்? தாரிக் பின் ஜியாத் ஒரு வாலிபர். தனிமையிலே அவர்கள் வெற்றி கொள்வதற்குரிய முயற்சியை செய்து வெற்றி அடையவில்லையா? ஒரு வாலிபன், ஒரே ஒரு வாலிபன், ஈமானிய வாலிபன் உருவாகினாலே போதும் சகோதரர்களே, உருவாகினாலே போதும். ஒவ்வொரு ஊருடைய முதுகெலும்பு அந்த ஊருடைய வாலிபர்கள், வாலிப பெண்கள். இன்று வாலிபர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். அன்பார்ந்த என் அன்பு வாலிபர்களே, என் அன்பு நண்பர்களே, உங்களை உண்மை இஸ்லாமிய வலைக்குள்ளே ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு நொடி கூட இதில் இருந்து நீங்கள் ஒதுங்கி விடாதீர்கள்.
உங்களுக்கு முன்னுதாரணமானவர்கள் சஹாபாக்கள். புரட்டுங்கள் சரித்திரத்தை, வாலிப சஹாபாக்களுடைய சரித்திரத்தை புரட்டுங்கள். அலி ரலியல்லாஹு அவர்களே இருந்து ஆரம்பியுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பலம் இருக்கிறது. உடல் பலம் மட்டுமல்ல, ஈமானிய பலமும் அதிகம் வாலிபரிடம். உண்மை வாலிபர்களாக வாழ்ந்தால் உங்களை ஷைத்தான் நெருங்க முடியாது என்றால் யகூதி நசாராக்களுடைய சூழ்ச்சிகள் எப்படி உங்களை நெருங்க போகிறது? பாவத்திலே இன்பம் கண்டுவிட்டார், ஹராம் என்றால் விரும்பி செய்கிறார், ஹராத்தை விரும்பி பார்க்கிறார், கேட்கிறார், இசைக்கு அடிமை, சினிமாக்கு அடிமை, ஆபாசத்துக்கு அடிமைப்பட்டு வாழும் வாலிபனுடைய உள்ளத்தில் ஈமான் மிஞ்சுமா? அல்லாஹ் கலட்டி விடுவான். வாலிபர்களே, உங்கள் ஈமானை பாதுகாருங்கள். மஸ்ஜிதுடைய தொடர்பை துண்டித்து விடாதீர்கள். அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே அழுங்கள், கண்ணீர் வடியுங்கள், ரப்புடைய தொடர்பை சீராக்குங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அழுகிறீர்களோ இந்த அழுகை ஒவ்வொன்றும் உங்கள் சிறந்த எதிர்காலத்துக்கு காரணம். உங்களுடைய படிப்பு பட்டமல்ல எதிர்காலத்தை முடிவெடுப்பதே. உங்கள் பெற்றோருடைய கையிலே இருக்கும் சொத்துகள் அல்ல உங்களுடைய எதிர்காலத்தை முடிவெடுப்பது. இப்படியெல்லாம் சிறந்த எதிர்காலம் சொத்து செல்வங்களிலும் பட்டம் படிப்பிலும் என்று எத்தனையோ பேர்கள் பெருமை கொண்டார்கள். அடுத்த பக்கமாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளை போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு விட்டானே, என்னுடைய மகள் உலகத்தில் எல்லாம் கொடுத்திருந்தேன், ஒரு அந்நியவனோட பெய்த்தாலே. அன்பார்ந்தவர்களே, ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த நோய்கள் வந்துவிடக் கூடாது. வருவதற்கு காரணம் ஈமானுடைய பலகீனம். எனவே ஈமானை உள்ளத்திலே உறுதியாக்குங்கள். இதைவிட பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய உதவிக்கு காரணம் வேறொன்றும் கிடையாது. தக்வாவுடையவர்களாக வாழுங்கள். பாவ சூழல்களிலே இருந்து நீங்கள் தூரமாகுங்கள். எவைகள் எல்லாம் செய்தால் என்னுடைய ரப்பு என்னை விரும்புவானோ, என்னை நெருங்குவானோ, அவைகள் எல்லாம் அதிகமாக செய்யுங்கள். ஏன் தெரியுமா வாலிபர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, எம்முடைய வேகத்தை விட அல்லாஹ்வுடைய வேகம் அதிகம். எம்முடைய வேகத்தை விட அல்லாஹ்வுடைய வேகம், எம் பக்கம் வரக்கூடிய வேகம் அதிகம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ரஹ்மத்துடைய வேகத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய கருணையுடைய வேகத்தை பாருங்கள். இவைகள் எல்லாம் புரியாததனாலதான் அற்பமான இந்த உலகத்தாருடைய அன்புகளை பெருமிதமாக எடுத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தின் விரிசலை பாருங்கள். எவ்வளவு விசாலமான ஒரு நேசம் அல்லாஹ்வுடைய நேசம். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியான் இதா தகர்ரப இலைய அபதி ஷிப்ரன், ஒரு சான் நெருங்கினான், அவனிடத்திலே நான் ஒரு முழம் நெருங்குவேன். ஒரு முழம் நெருங்கினால் 2 முழம் நெருங்குவேன். என்னிடத்திலே என்னுடைய அடியான் நடந்து வந்தால் என்னுடைய அடியானிடம் நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கருணை மிக வேகமானது. அந்த வேகமான கருணை எமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் எமக்கு வேண்டும். அந்த நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய சுஜூதி அதிகப்படுத்துங்கள். அந்த நெருக்கத்தை உண்டாக்கக்கூடியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான சுன்னத்துகள் அதிகப்படுத்துங்கள். நாளை மறுமையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சொர்க்கத்தில் இருப்பதுதான் எம்முடைய உயரிய குறிக்கோள். வேற எதுவும் யாருடைய உள்ளத்திலும் இருக்க முடியுமா? உலகத்தார்கள் யாரோடும் நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை உண்டா? வேண்டாம். எம் பெருமானாரை விட நாம் யாரையும் நேசிக்கவில்லை. அல்லாஹ் கடைசி மௌத்து வரைக்கும் அவர்களை விட, அல்லாஹ் ரசூலை விட யாருடைய நேசத்தையும் உண்டாக்கிவிடக் கூடாது. துஆ செய்யுங்கள் அடிக்கடி. அந்த நேசங்கள் இரண்டோடும் நாம் மரணித்து விட வேண்டும். சஹாபாக்கள் சம்பாதித்த மிக பெரும் சம்பாத்தியம் அதுதான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழக்கூடிய காலம் மிக குறுகிய காலம். இந்த காலத்திலே அல்லாஹ் எவைகளை ஏவினானோ வாழ்க்கையில் உண்டாக்குவோம், எவைகளை தடுத்தானோ வேண்டாம் என்று சொன்னானோ தூரமாக்குவோம். அவைகள் எனக்கு தேவையில்லை, அதில் எந்த நலவுமே கிடையாது. நான் மறுமையை இலக்காக வைத்து வாழ்பவன். என்னுடைய முழு குறிக்கோளும் சொர்க்கம்.
என்னுடைய முழு குறிக்கோளும் என்னுடைய ரப்பை நான் நேரடியாக பார்க்க வேண்டும், நேரடியாக பார்க்க வேண்டும். பார்க்க முடியும். உலகத்தில் சந்திரனை பார்ப்பது போல நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே எம்முடைய ரப்பை எம்மால் சொர்க்கத்தில் பார்க்க முடியும், சொர்க்கத்தில் பார்க்க முடியும். இதை விட ஒரு பாக்கியம் வேண்டுமா? சொர்க்கத்திலே வைத்து அடியான் அல்லாஹுவை பார்க்கும் போது சொர்க்கத்தையே மறந்து விடுவான். சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தையே மறந்து விடுவான். அவ்வளவு இன்பம் அல்லாஹுவை பார்ப்பது. வுஜூஹு யௌமைதின் நாதிரா, சில முகங்கள் நாளை மறுமையிலே வெண்மையாக இருக்கும். அது யாருடைய முகம் தெரியுமா? இலா ரப்பிஹா நாதிரா, அவர்கள் அல்லாஹுவை பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் எம் அனைவருக்கு வந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் எப்படி சஹாபாக்கள் ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்கவில்லையோ, விட்டு விலகவில்லையோ, அது போல எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்தை எந்த கலாச்சாரம் வந்து புகுந்தாலும் விடுவதற்கு தயாராக இருக்கவில்லையோ, விட்டு கொடுக்கவில்லையோ, அது போல எப்படி எம்முடைய இமாம்மார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரங்களை பாதுகாத்தார்களோ, அது போல அவர்கள் பாதுகாத்தார்களோ, அந்த இமாம்மார்கள் பாதுகாத்தது போல நாமும் பாதுகாப்பதில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய மறுமையின் வெற்றியை வைத்திருக்கிறான். மறந்து விடாதீர்கள். அழகான ஒரு சந்தர்ப்பம். இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் அறிவதற்குரிய சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், தெளிவடைவதற்குரிய சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். அடியானே, இதுதான் உண்மை, இதுதான் பொய், இதுதான் சத்தியம், இதுதான் அசத்தியம், இதுதான் நேர்வழி, இதுதான் வழிகேடு என்பதை அல்லாஹ் திட்ட தெளிவாக குர்ஆனிலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமும் இந்த உம்மத்துக்கு காட்டி தந்திருக்கிறான். எனவே அவைகளை வாழ்க்கையில் உண்டாக்கும். எம்முடைய எந்த கட்டமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் எதை சொல்லுகிறது அதை எடுப்போம், எதை சொல்லுகிறது அதை எடுப்போம். இன்றி அதை அறிந்தும் அறியாத மக்களாக நவீன ஜாகிலியர்கள் இன்றி திருமண வைபவம் எடுக்க தெரியாது. அதில் எத்தனையோ கலாச்சார சீர்கேடுகள், எத்தனையோ அசிங்கங்கள், எத்தனையோ வீண் விடயங்கள், அல்லாஹ்வுடைய கோபம் வந்து சேரக்கூடிய விடயங்கள் அங்கே நடக்கிறது. அது போல கண்ணியமானவர்களே, இன்றி இது நவீன உலகம், சோசியல் மீடியாக்களில் எம்முடைய சமூகம் எந்த அளவுக்கெல்லாம் இஸ்லாத்துடைய மகிமையை குறைக்க முடியுமோ குறைத்துக் கொண்டு போகிறார்கள். பெண்களுடைய தரப்பில் ஹிஜாபுடைய மகிமை போய்விட்டது, வெட்கத்துடைய மகிமை போய்விட்டது. வாலிபர்களுக்கு மத்தியில் இசை ஹராம் தெரியும், இசைகளுக்கு பின்னாலே நடனமாடுகிறார்கள், வயசைக்கிறார்கள், எத்தனையோ கூத்து கோலங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்நிலையில் எத்தனையோ பேர்கள் பதிவேற்றம் செய்துவிட்டு கபரிலே வாழுகிறார்கள். அவருடைய வீடியோக்களை, அவருடைய பதிவுகளை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் கபரிலே இருந்து அவர் சுமக்க வேண்டி வந்து விட்டதே. இது ஏன்? குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டதனால் அல்லாஹ் கொடுத்த வழிகேடு. எனவே விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பெண்களுக்கு வெட்கத்தை கொடுங்கள், பெண்களுக்கு தக்வாவை கொடுங்கள், ஹிஜாபுடைய வாழ்க்கை உண்டாக்குங்கள். நினைத்தபடி அவர்களை நீங்கள் திறந்து விட்டு விட வேண்டாம். அவர்களுக்கு வாழ்வதற்கு ஒரு வழிமுறை காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அவர்கள் நாளை மறுமையில் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை சொர்க்கத்திலே கரம் பிடிக்க வேண்டியவர்கள், அதற்கு தகுதியானவர்களாக உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை, சகோதரிகளை உருவாக்குங்கள். அது உங்களுடைய கடமை. வாலிபர்களே, நாளை மறுமையில் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கரம் பிடிக்க வேண்டும், கூட இருக்க வேண்டும். எனவே எம்முடைய கலாச்சாரம் அன்புடைய கலாச்சாரமாக இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கை உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்கட்டும். இதில் அல்லாஹ் ஈடேற்றத்தையும் வெற்றியையும் வைத்திருக்கிறார். எனவே கடைசி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை எடுத்து, எவைகள் எல்லாம் கலாச்சார சீர்கேடு என்று சொல்லப்பட்டிருக்கின்றனவோ
அவைகள் எல்லாம் விட்டு ஒதுங்கி உண்மை ஈமான்தாரிகளாக வாழும் பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யாழ் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திடியா அல்லாஹ். உன்னுடைய கண்புக்கும் கருணைக்கும் உரியவர்களாக என்னை கபூல் செய்தியா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தை விட்டு நம்மை தூரமாக்கி விடியா அல்லாஹ். எவைகள் மூலமாக உன்னுடைய அன்பு நேசம் கிடைக்குமோ ரப்பே, அவைகளை உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்தி விடியா அல்லாஹ். உன்னுடைய மார்க்கத்தின் விழுமியங்கள் மீறப்படக்கூடிய காலத்திலே வாழுகிறோம். கரைந்து கொண்டு போகக்கூடிய காலம், அன்புடைய சுண்ணாக்கள் அரிசியம் செய்யப்படக்கூடிய காலத்திலே வாழுகிறோம். யா அல்லாஹ், எம் மூலமாக அதுக்கு எந்த குறையும் வந்துவிடக் கூடாது. யா அல்லாஹ், எம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை நீ பாதுகாத்து தந்து விடுவாயாக. அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து தந்து விடுவாயாக. எம்முடைய குடும்பத்தை புரிந்து கொள்வாயாக. ஈமான்தாரிகளாக உருவாக்கி தந்து விடியா அல்லாஹ். நம்முடைய குழந்தைகளை கண்குறிச்சிகளாக ஆக்கி தந்துவிடியா அல்லாஹ். பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. எங்கெங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கின்றனவோ, அநியாயம் நடக்கின்றனவோ ரப்பே, அவர்களை நான் உன்னிடத்தில் இந்த மிம்பர்ல இருந்து பொறுப்பு தருகிறேன். யா அல்லாஹ், உள்ளால் இருந்து யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ எனக்கு தெரியாவிட்டாலும் உனக்கு தெரியும் ரப்பே. உன்னை சுஜூது செய்பவர்கள் நாம் உன்னிடத்திலே பொறுப்பு தருகிறோம். யா அல்லாஹ், நீ அவர்களுக்குரிய முடிவை கொடுத்து விடுவாயாக. குறிப்பாக அந்த காசாவுடைய முஸ்லிம்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். அவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள், அந்த சிறவேலர்கள், அவர்களுக்கு உதவியானவர்கள் யாரெல்லாம் இன்னும் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான உன்னுடைய சிறந்த சூழ்ச்சியை செய்துபடியா அல்லாஹ். அவர்களுக்குரிய முடிவை அவசரமாக நீ கொடுப்பாயாக. இந்த மஹல்லாவை கபூல் செய்யா அல்லாஹ். நிர்வாகத்தை கபூல் செய்யா அல்லாஹ். உலமாக்களை கபூல் செய்யா அல்லாஹ். வாலிபர்களை கபூல் செய்யா அல்லாஹ். ஆண்கள் பெண்கள் அனைவரையும், குழந்தைகள் அனைவரையும் கபூல் செய்யா அல்லாஹ். இந்த மஹல்லாவை கபூல் செய்தியா அல்லாஹ். பரக்கத்தான மஹல்லாவாக ஆக்கி விடுவாயாக. வானம்பூடைய பரக்கத்துடைய வாசலை திறந்து கொடுத்து விடியா அல்லாஹ். எல்லா நலவுகளுக்கும் சொந்தக்காரல் ஆக்கி விடியா அல்லாஹ். எல்லா விதமான பலாய் முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஹல்லாவில் ஹலாலை நீ இவர்களுடைய வாழ்க்கையில கொடுத்து விடியா அல்லாஹ். ஹராத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னுடைய கட்டளை அன்பு நபியுடைய கலாச்சாரத்தை 100க்கு 100 எடுத்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக நீ ஆக்கிவிடியா அல்லாஹ். எம் அனைவரையும் கபூல் செய்யா அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம். கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவுடைய முடிவை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்